வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் குறும் செய்திகளுடன். சிஐடி வசமானது செவ்வந்தியின் முக்கிய வீடியோ காட்சிகள். சிக்கிய 4 தமிழர்கள். கடந்த சில நாட்களுக்கு முன் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இஷார செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து நாளுக்கு நாள் பல செய்திகள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் செவ்வந்தியினுடைய மிக முக்கியமான வீடியோ ஒன்று தற்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹெகல் பத்ர பத்மேவின் கைத்தொலைபேசி போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ள நிலையில் செவ்வந்தி கைதுக்கு பின்னர் அதை தீவிரமாக ஆராய்ந்த போதுதான் குறித்த வீடியோ கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஹெகல் பத்ர பத்மேவின் கையடக்க தொலைபேசிக்கு செவ்வந்தி 1000க்கும் மேற்பட்ட குறுகிய வீடியோக்களை அனுப்பியதாக இதுவரை தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் செவ்வந்தியின் தொலைபேசியின் காரணத்தினால் 2 தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் கைதினை தொடர்ந்து அவர்கள் செவ்வந்திக்கு உதவிய விவரங்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷார செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்த தகவல்களும் தற்போது வெளியாகி வருகின்றன. இஷார செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஹெகல் பத்ர பத்மி குழுக்களுடன் போலீசார் வாக்குமூலம் அளித்ததால் அவரது கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்ற தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் விசாரணைகள் பின்தங்கி செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இஷார செவ்வந்தி யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் இருந்து சிறிய மீன்பிடி படகில் சென்றபோது இஷார செவ்வந்தி பயத்தில் அழுது புலம்பியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் வைத்து தடுக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டும் வருகின்றார். அந்த வகையில் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்படுகின்றது. இஷாராவுக்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மெத்தனியாவில் இருந்து தமிழர் பகுதிக்கு சென்ற செவ்வந்திக்கு யாழ்ப்பாணத்தில் 2 நாள் தங்கியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சமயத்தில் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்த ஹெகல் பத்ர பத்மேவின் வேண்டுகோளுக்கிணங்க சர்வதேச ஆழ்கடத்தலில் ஈடுபடும் கும்பலின் உதவியை நாடியுள்ளனர். அவர்களே செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் மட்டுமே செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கக்கூடும் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.